சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவன் உங்க திறமைய வச்சு காசு சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அதனால இப்போதைக்கு நீங்க காசு கொடுத்தா கூட அவன் நிச்சயமா வாங்க போறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பான நோக்கம் இருக்கிறவன் அவன் பொண்ணை கொண்டு வந்து கிளாஸ்ல சேர்க்கிறேன்னு சொல்லவே மாட்டான். அது புரிஞ்சுக்கங்க. முதல்ல அவனுக்கு காசு வேணும். அக்காவை டீச்சரா வச்சு அது மூலமா அவன் ஒரு பிசினஸ் உருவாக்கணும்னு ட்ரை பண்றான். அக்கா, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாருங்க. அவன்கிட்ட கிளியரா பேசுங்க. நான் டீச்சர் வேலை பாக்குறத விட ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கேன்னு சொல்லுங்க. என்ன ஜனனி சொல்ற? அவன் கூட சேர்ந்து தொழில் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு நமக்கு? ஆமா, அவசியம்தான். இப்போ நாம இருக்கிற நிலைமைக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவசியம்தான். நீ இன்வெஸ்டிங் பார்ட்னரா இருந்துக்க, நான் ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு பேசுங்க. அவன் நிச்சயமா ஒத்துக்குவான். ஜனனி, பார்ட்னர்ஷிப்லாம் ஒத்துப்பான்னு நினைக்கிறியா? அக்கா, உங்களுக்கு புரியலையா? அவன் வெறும் ஸ்பேஸ் மட்டும் தான் வச்சிட்டு இருக்கான். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இந்த பிசினஸ் முழுக்க முழுக்க அக்காவோட டேலண்ட பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கு. அது அவனுக்கும் நல்லாவே தெரியும். இப்ப போய் அவன் முன்னால அக்ரிமெண்டோட உட்காந்து, நீ சொன்னதை பத்தி யோசிச்சு பார்த்தேன், உன்கிட்ட வேலை செஞ்சு சம்பளம் வாங்கறத விட வர்ற பணத்துல ஆளுக்கு பாதி எடுத்துக்கலான்னு பேசுங்க. அதுக்கப்புறம் காசு கொடுத்துட்டு மொத்தமா நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கலாம். இல்ல ஜனனி, அந்த ஆள் கூட சேர்ந்து தொழில் பண்றது எனக்கு ஒன்றும் சரியா படல. ஏன் சித்தப்பா, ஏன் இப்படி சொல்றீங்க? அந்த ஆள் என்ன எங்க அப்பா விட மோசமானவரா? அது நெசந்தான், நானும் நம்புறேன். என்னை கடத்தினது எங்க அப்பா. அது எனக்கு 100% தெரியும். அந்த பிள்ளை கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானே வந்து அந்த பிள்ளையை கூப்பிடுறேன். நீ பாட்டுக்கு அந்த பிள்ளைகிட்ட போய் உங்க அப்பா குணசேகரனை கடத்த சொன்னாரு, இப்ப காசு தர மாட்டேங்கிறாரு, உளறிடாத. என்னை டார்ச்சர் பண்ண சொல்லி அவர் வாயால சொல்லே தவிர என்னை கடத்த சொன்னது என் அப்பா தான். சம்பந்தமே இல்லாத ஒரு லோ கிரேட் ரவுடி கிட்ட சொந்த பொண்ணை கடத்தி வச்சுக்க சொன்ன ஒரு ஆள் கூட ஒரே வீட்டில் தானே இருக்கும். சண்டையோ பிரச்சனையோ இங்கதானே இருக்கும். இவரை கம்பேர் பண்றப்போ அந்த ஆள் தப்பான ஆள் இல்லை சித்தப்பா. ரொம்ப கிளியர் டேர்ம்ஸ்ல அவங்களோட சேர்ந்து பிசினஸ் பண்றதுல எந்த தப்பும் இல்லை. ஷீ இஸ் ரைட். எப்போ இவரு ஒருத்தனுக்கு கெட்டவன்னு சர்டிபிகேட் கொடுக்கறாரோ அவன் அப்படி தப்பான ஆளா இருக்க சான்ஸே இல்ல. கரெக்டா தான் சொல்ற மாமா. இந்த உலகம் நாம நினைக்கிற டிசைன்ல இல்ல. டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டீசென்டா நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசிட்டு தெரியற எல்லாருமே நல்லவங்களும் இல்ல. இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க எல்லாரும் கெட்டவங்களும் இல்ல. சொல்ல முடியாது. நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு ரிஸ்கா கூட இருக்கலாம். ஆனா இந்த ரிஸ்க் எடுத்தாதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்ப வைக்க முடியும்னா இந்த ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே இல்லக்கா.